ஜெய் சுரேஷ் கோல்டு ஒர்க்ஸ், GF7 முனிசிபாலிட்டி காம்ப்ளெக்ஸ், நெல்லுமண்டி சந்து, புதுச்சேரி. எங்களிடம் ஆர்டரின் பேரில் சிறந்த முறையில் ஹால்மார்க் தரத்துடன் அனைத்து விதமான தங்க நகைகள் செய்து தரப்படும். VTS சீல் உத்தரவாதம், தரத்தின் உத்தரவாதம். உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்கள் ஆர்டர் பண்ணி செஞ்சு பாருங்கள், அதை விட சந்தோஷம் எதுவுமே இருக்காது. ஜெய் சுரேஷ் கோல்டு ஒர்க்ஸ், GF7 முனிசிபாலிட்டி காம்ப்ளெக்ஸ், நெல்லுமண்டி சந்து, புதுச்சேரி. தொழிலதிபர் அண்ணன் வி. அம்பிகாவதி அவர்கள் முதல்வருக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கிறார். அண்ணன் ஆதி அவர்களுக்கு அம்பிகாவதி ஆச்சாரி அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார். விரும்பும் சார்பாக முதல்வர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறது. தட்டாஞ்சாவடி சார்பாக முதல்வர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறது. மேடையில் பொன்னாடை அளித்தவர்கள் தயவு செய்து கீழே இறங்கும்படி தாழ்மையை கேட்டுக்கொள்கிறோம். வன்முறை சார்பாக முதல்வர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறது. சி. ஜெயக்குமார் அவர்கள் முதல்வர்களுக்கு பொன்னாடை அளிக்கிறார். திரு வி. ஏ. முருகன் அவர்கள் முதல்வருக்கு பொன்னாடை அளிக்கிறார். பண்டர் சோழன் அவர்கள் சார்பாக முதல்வர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறது. திரு டி. காளி அவர்கள் முதல்வர்களுக்கு பொன்னாடை அளிக்கிறார். தட்டாஞ்சாவடி தொகுதி கோபி அவர்கள் முதல்வருக்கு பொன்னாடை அளிக்கிறார். திரு கோவிந்தராஜாச்சாரி அவர்கள் முதல்வர்களுக்கு பொன்னாடை அளிக்கிறார். விழுப்புரம் எக்கடி மண்டலத்தின் சார்பாக அண்ணன் முதல்வர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறது. அவர்கள் விஸ்வநாதன் எம்எல்ஏ அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கிறார். திரு வைரம் அவர்கள் விஸ்வநாதன் அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கிறார். திரு வைரமாச்சாரி அவர்கள் முதல்வர்களுக்கு பொன்னாடை அளிக்கிறார். திரு சாரம் கோவில் சார்பாக விஸ்வநாதன் அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறது. திண்டிவனம் கோவில் சார்பாக முதல்வர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறது. திண்டிவனம் கோவில் சார்பாக அண்ணாவர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறது. அண்ணன் கோவிந்தராஜ் நாயுடு அவர்கள் முதல்வர்களுக்கு பொன்னாடை அளிக்கிறார். அண்ணன் விஸ்வநாதன் அவர்களுக்கு கோவிந்தராஜ் நாயுடு அவர்கள் பொன்னாடை அளிக்கிறார். தண்டமணி ஆச்சாரி அவர்கள் முதல்வர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கிறார். கூடப்பந்தம் சார்பாக முதல்வர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறது. திரு கோவிந்தராஜ் ஆச்சாரி அவர்கள் முதல்வர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கிறார். பாண்டிச்சேரி ஜோல் மேக்கர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி சார்பாக முதல்வர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறது. விஸ்வநாதன் அவர்களுக்கு கோவிந்தராஜாச்சாரி அவர்கள் பொன்னாடை அளித்து வாழ்த்து தெரிவிக்கிறார். இளம் அவர்கள் முதல்வர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார். கடலூர் சார்பாக முதல்வர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. புதுச்சேரி அச்சுத்தோழர் சங்க நலவாரியத்தின் சார்பாக அரியாங்குப்பம் தொகுதி சார்பாக மணியாச்சாரி அவர்கள் முதல்வர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார். அவர்களுக்கு தச்சுத்தோழர் சங்கத்தின் சார்பாக மோகன் அவர்கள் சால்வை அணிவிக்கிறார். அரியாங்குப்பம் சார்பாக அனந்தராமன் எம்எல்ஏ அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. மணி அவர்கள்
கழகத்தினுடைய தலைவர் வாசல் சகோதரர்கள் தங்கம் ஆச்சாரியார் அவர்களே தயவு செய்து முன்னாடி இருப்பதான் அப்படியே உட்காருங்க. பொருளாளர் அன்பிற்கினே எம் வரதனாச்சாரியார் அவர்களே சமுதாய பணியிலே இருந்து விலகி சரித்திரம் படைக்க புதுச்சேரி படைப்பாளி மக்கள் கட்சி தொடப்பட்டு விட்டது. பொங்கி எழுகின்ற சிறுத்தை கூட்டங்களாய் வித்தகர சமுதாயம் எழுச்சி பெற்றுவிட்டது. மக்கள் தலைவனை பாராட்ட தமிழகம் உள்ள புதுச்சேரியில் சிறந்து வந்திருக்கிறது. எத்தனை கோடி மக்கள் வாழ்ந்தாலும் இந்த படைப்பாளி இல்லை என்றால் இந்திய திருநாள் இல்லை. படைத்து காட்டிய சவித்திர நாயகி உணர்ந்திருக்கிறார் முதல்வர். புதுச்சேரி மாநிலம் அல்ல சகோதரர்களே, இந்திய திருநாட்டு வரலாற்றிலே சரித்திரத்திலே 90% விடுதலை ஓட்டுகளை பெற்ற ஒரே முதல்வர். சரித்திரத்தை புரட்டி பாருங்கள். பீகார் மாநிலத்திலே தான் 90, 70%, 80% வாக்குகள் வரும். ஆனால் புதுச்சேரி மாநிலத்திலே எங்கு தெரியுமா? தட்டான் சாவடி. இந்த பொற்பட்டம் வாழ்ந்த சரித்திரம் அதிலே 90.12% வாக்குகளை கட்டி இந்திய திருநாட்டின் சரித்திர நாயகன் நம்மை காண வந்திருக்கிறார். யாரை காண? நம்மை காண வந்திருக்கிறார். இதோ பச்சை, மஞ்சள், சிவப்பு, நீலம், வெண்மை தொழிலாளர்கள் ஏற்கலப்பை முதல் பெண்கள் மாங்கல்ய முறை செய்து கொடுக்கின்ற படைப்பாளி நாம். சாதாரண மக்கள் அல்ல. விவசாயிகள் தான் இந்திய திருநாட்டின் முதுகெலும்பு என்பதை அண்ணல் மகாத்மா காந்தி, பண்டித ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி சொன்னார்களே. இன்றைக்கு அன்னை சோனியா காந்தி அவர்கள் மீண்டும் 20 அம்ச திட்டத்தை கொண்டு வர இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தமிழகமும் புதுச்சேரியும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற அருமை தலைவராக இந்திய நாட்டின் பாரத பிரதமராக வரக்கூடிய வாய்ப்புள்ள ஒரே தலைவராக ரங்கசாமி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதை நான் பெருமையாக சொல்லிக் கொள்கிறேன். தமிழகம் அல்ல, ஆந்திர மாநிலத்திலே ஒரு பாரத பிரதமரை கண்டெடுத்த இந்திய திருநாடு புதுச்சேரியிலே ஒரு பாரத பிரதமரை கண்டெடுக்கும் நாள் விரைவில் வரும். அருமை தோழர்களை சிந்தித்து பாருங்கள். நாம் யார்? இன்றைக்கு ஏழ்மை நிலையிலே சென்று கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அரசியல் வானிலே நமக்கான ஒரு இடத்தை பிடிப்பதற்காக போராட்ட களத்திலே துணி நிரங்கி இருக்கிறோம். விழாக்கள் நடத்துகிறோம் என்று சொன்னால் எங்களிடத்திலே இருக்கின்ற வேதனைகளை வெளிப்படுத்த முடியாமல் முதல்வரிடத்திலே கண்ணீரோடு மல்கி கேட்டுக் கொள்கிறோம். இந்த சமுதாயம் படைப்பாளி சமுதாயம். அன்றைக்கு 2000 ஆண்டிலே தமிழகத்திலே குமரி முனையிலே 133 அடி உயரத்திலே திருவள்ளுவர் சிறை படைத்தாரே பார்த்திவேதி டாக்டர் வை கணபதி சபரியா அவர் எங்கள் சமுதாயம். இன்றைக்கு டாக்டர் அப்துல் கலாம் ஜனாதிபதி ஒரே விஸ்வகர்மா டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். அந்த விஸ்வகர்மாவுக்கும் இன்றைக்கு தமிழகத்திலே 5 கலைஞராக முத்தமிழ் கலைஞராக டாக்டர் கலைஞர் அவர்கள் அரசு பொறுப்பே இருக்கிறார்கள். அவருக்கு பாராட்டு விழா இருக்கின்ற பொழுது சொன்னார்கள், இந்த விஸ்வகர்ம சமுதாயம் தொழில் சார்ந்த சமுதாயம், படைப்பாளி வழிவந்த அந்த சமுதாயத்தின் கோரிக்கை நான் ஏற்கிறேன் என்று அன்றைக்கு சொன்னார், இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் கேட்டோம், அன்றைக்கு கேட்டோம். 5 தொழில் செய்கின்ற தச்சு, கருமார், பாத்திரப்படி செய்கின்ற தொழிலாளர்கள் நலன்களை காப்பதற்காக வாரியம் தாருங்கள் தலைவா என்று அன்றைக்கு நான் இதே மேடையில் பேசினேன். தமிழகத்தில் முதல்வர்கள் உற்று பார்த்தார்கள். ஏழ்மையினுடைய நிலையிலே இருந்து வளர்ந்து சொல்வதற்கு கூட வாயில்லாமல் எத்தனையோ தலைவர்களுக்கு முன்னாடி பேசுவதற்கு கூட வாய்ப்பில்லை. ஆனால் பேசக்கூட தெரியாத நிலையிலே இருக்கிற இந்த சமுதாயத்துடைய கோரிக்கை ஏற்போம் என்று சொல்லி தமிழ்நாடு கைவினை தொழிலாளர் நல வாரியத்தை அமைத்து தந்தார்கள். இன்றைக்கு பொருட்கள வாரியம் இருக்கிறார். இந்த சமுதாயம் கேட்பதற்கு கூட துணிவில்லாமல், கேட்பதற்கு கூட வெட்கப்பட்டுக் கொண்டு, கேட்பதற்கு கூட அச்சப்பட்டுக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயம் அரசியல் வானிலை வந்திருக்கிறோம். வீதியிலே போராடுவதற்கு கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, உங்களுடைய ஒவ்வொரு கரகோஷமும் உங்கள் இதயத்தில் இருக்கின்ற அந்த வேட்கை நம்முடைய முதல்வர் என்ன சொல்லுவார், நம்முடைய காமராஜர் என்ன சொல்லுவார், நம்முடைய வாழும் காமராஜர் என்ன சொல்லுவார், ஏனென்று சொன்னால் 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் இந்த சகோதரனை பார்த்திருக்கிறேன். அவன் கண்களிலே வருகின்ற வேட்கையை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே என்னுடைய அவருடைய சார்பாக தலைவா, இந்த புதுச்சேரி மாநிலத்தினுடைய வாழும் காமராஜர் முதல்வர் அவர்களை எங்களை பாருங்கள்.
ஆகவேதான் உங்கள் புன்னகை எங்களுக்கு வெற்றி திருவிழா. சத்துணவு தந்த காமராஜர், வாழும் காமராஜர் சத்துணவும் தந்தார், பிள்ளைகள் படிப்பதற்கு குடை தந்தார். எப்பொழுது தந்தார்? வடமேற்கு பருவகாற்று துவங்கியதும் பள்ளி பிள்ளைகள் நடைபெறுகிறது. பெற்ற தாய்மார்கள் நோயினாலே தவறிப்படுகிறார்கள். குழந்தைகள் நோய் வரக்கூடாது, பள்ளிக்கும் செல்ல வேண்டும் என்று குடை தந்தாரே அந்த வள்ளல் நம்முடைய முதல்வர் அவர்கள். இது இந்திய திருநாட்டிலே யாரும் செய்யாத ஒரு பெரிய சாதனை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பாராளுமன்றத்திலே 33% இடஒதுக்கீடு மகளிருக்கு வேண்டும் என்று கேட்டோம். ஆனால் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். 50% இடஒதுக்கீட்டை 50% விழுக்காடுகள் ஓரிடத்திலே முதல்வர் தந்திருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? இந்திய திருநாட்டிலே 33% மகளிர் இடஒதுக்கீடுக்காக இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த சட்டம் இயற்ற முடியவில்லை. ஆனால் மகளிருக்காக 50% இடஒதுக்கீடு மாதிரி 50% சலுகை வழங்கியிருக்கிறார். எது தெரியுமா? புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கின்ற பெண்கள் சொத்து வாங்குகின்ற பொழுது அந்த முத்திரை தாளிலே 50% இடஒதுக்கீடு தந்த வல்லவர் நம்முடைய கொள்கை ஏற்றவரா போய்விடுவார். அவருடைய புன்னகையும் அவருடைய சிந்தனையும் நாங்கள் தமிழகத்தில் இருந்தவரை பார்க்கின்ற பொழுது மிக எளிமையானவர், சாதாரணமான ஒரு மக்களை சந்திக்கின்ற ஒரு அருமையான முதல்வர். வள்ளுவர் பெருந்தகை சொன்னார், காட்சிக்கு எளியோன் கடும் சொல்லியான் மீட்கூறும் மன்ன நிலம். காட்சிக்கு எளியோனாக எந்த மன்னன் ஆட்சி செய்கிறானோ அந்த நாடு உலகத்திலே சிறந்த நாடு. புதுச்சேரி மாநிலம் உலகத்திலே சிறந்த நாடு. எப்படி சொல்கிறேன் தெரியுமா? என்றைக்கும் தலைவர்கள் ஒன்று சேர்ந்த சரித்திரம் கிடையாது. அதுவும் ஒரு சமுதாயத்துடைய தலைவர்கள் பல்வேறு சங்கங்கள் நடத்தி கொண்டிருந்தாலும் ஒன்று சேர்ந்த சரித்திரம் இல்லை. ஆனால் புதுச்சேரியில் மட்டும்தான் புதுவை பிரதேச அனைத்து விஸ்வகர்ம சங்கங்களின் கூட்டமைப்பை நிறுவியது. முதலாக நிறுவிய பெருமையும் புதுச்சேரிக்கு உண்டு. தலைவா, இந்த சமுதாயம் 1993 மண்டல் கமிஷன் தீர்ப்புப்படி மிகப்பெரிய வெற்றியை எதிர்நோக்கி காத்திருந்தோம். அன்றைக்கு மண்டல் கமிஷன் தீர்ப்புப்படி இதர பிற்படுத்தோர் பட்டியலிலே எங்களுடைய சமுதாயத்தை இந்திய திருநாட்டிலே 27 விழுக்காடுக்கு கொண்டு வந்த மத்திய அரசாங்கத்தின் மாபெரும் தலைவனாக அமர்ந்திருக்கிறீர்களே. இந்த புதுச்சேரி மாநிலத்திலே நாங்கள் எப்படி இருக்கிறோம்? கல்வி, வேலை வாய்ப்பு, சமூக அந்தஸ்து, பொருளாதாரத்திலே தாழ்ந்திருக்கிறோம் ஐயா. எங்கள் சகோதரர்களை பாருங்கள், வேற்றுண்டு போட்டுதான் இருக்கிறார்கள், சட்டை போடவில்லை. சட்டை போடாமல் ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் கல்வியிலே வளர வேண்டும், வேலை வாய்ப்பு பெற வேண்டும், சமூகத்திலே அந்தஸ்து வர வேண்டும், இதற்கு மேல் பொருளாதாரம் மேம்பட வேண்டும் என்று சொன்னால் 1993 இந்திய திருநாட்டிலே மண்டல் கமிஷன் தீர்ப்புப்படி புதுச்சேரி மாநிலத்திலே பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திலே நாங்கள் சாட்சி சொல்லியிருக்கிறோம். சரியான முறையிலே சாட்சி சொல்லியிருக்கிறோம். எங்கள் சமுதாயம் கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதார சமூக அந்தஸ்திலே தாழ்ந்திருக்கிறது. ஐயா, புதுவை பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தினுடைய தலைவரே, எங்கள் கோரிக்கை மாண்புமிகு முதல்வருக்கு தெரியுங்கள், மாண்புமிகு புதுச்சேரி அரசுக்கு தெரியுங்கள் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இதை எங்கள் பணிவான எங்களுடைய சமுதாயத்துடைய படைப்பாளிகள் சட்டை போட்டு கல்வியிலே மேம்பட்டு 1957 முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துடைய தலைவர் டாக்டர் காக்காக்களை இருந்த மிகப்பெரிய பொருளாதார மேலை சொல்லியிருக்கிறார். அவருடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார்? இந்த 4 சமுதாயம் தொழில் சார்ந்த சமுதாயம், இவருடைய கோரிக்கை அரசு உதாசீனப்படுத்தக்கூடாது என்று என்றைக்கு 1957 டாக்டர் காக்காக்களுக்கு முதலாவது தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துடைய தலைவர் தன்னுடைய அறிக்கையிலே எடுத்து புறமாக கொடுத்திருக்கிறார். அதிலே எங்கள் விஸ்வகர்ம சமுதாயம் ஒன்று தலைவர், எங்கள் விஸ்வகர்ம சமுதாயம் ஒன்று. அன்றைக்கு தொழில் சார்ந்த சமுதாயம் எங்கள் சமுதாயத்தின் முதுபெரும் தலைவர் பாரட்னா PM தெய்வசிங்கமணி ஆச்சாரியார் அவர்கள் அன்றைக்கு மாநாட்டிலே கருத்து சொல்கின்ற பொழுது, இந்த விஸ்வகர்ம சமுதாயம் தொழில் சார்ந்த சமுதாயம் எங்களுக்கு கல்வித்துறையிலே, தொழிற்கல்வித்துறையிலே முன்னுரிமை வழங்குங்கள் என்று கேட்டார்கள். இன்றைக்கு அதை நான் மத்திய அரசாங்கத்திலே கேட்டோம். 27% இடஒதுக்கீடு இதர பிற்படுத்தப்பட்டோர் மக்களிடத்திலே வழங்க வேண்டும், கல்லூரியிலே வழங்க வேண்டும் என்று அரசாங்கம் இன்றைக்கு ஆணை பிறப்பித்திருக்கிறது என்று சொன்னால், இந்த சமுதாயம் தொழில் சார்ந்த சமுதாயம். நாங்கள் உழைத்து ஓடாய் போய் கொண்டிருக்கிறோம். அரசியல் வானிலை எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வங்கி இருந்தும் கூட வெற்றி பெற முடியவில்லை. ஏன் தெரியுமா? எங்களிடத்தில் வீதியிலே வந்து போராடுகின்ற
தர்ப்பணம் குறைவாக இருந்தது. நாங்கள் தொழிலிலே கவனம் செலுத்தி இந்திய திருநாட்டிலே வளர்ச்சிக்காக ஏற்படுகின்ற அந்த ஏற்கலப்பை முதல் கொண்டு மாங்கல்யம் செய்து கொடுத்தோம். பெரிய நாட்டிற்கு கூட செய்து கொடுத்திருக்கிறோம். இந்த சமுதாய மக்களுக்கு ஒரு நியமன எம்எல்ஏ தேவைப்படுகிறது. என்னுடைய கோரிக்கையை மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்திலே தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தால் அவருக்கு நிறைய பண்ணி கொண்டிருக்கிறது. ஆகவே எங்கள் கோரிக்கையை சொல்வதற்கு ஒரு நியமன எம்எல்ஏ தாருங்கள். சட்டமன்றத்திலே எங்கள் கோரிக்கை ஒழிக்கத்தான் எங்களுடைய நிலைகள். இந்த புதுச்சேரி மாநிலத்திலே மலைப்பாதைகள் எவ்வளவு வறுமை கோட்டின் கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் நீங்கள் சிந்தித்தான் 10 கிலோ அரிசி தந்து கொண்டிருக்கிறீர்கள். யாரும் மனிதர் அட்டை வைத்திருக்கிறாயா? 10 கிலோ அரிசி உன் வீட்டிலே ஒருவேளை சந்தித்து கூட அவதிப்படக்கூடாது என்று சொல்கிறாரே வாழும் காவலர். யாரும் மறுத்துவிட முடியாத அருமை சகோதரர்களே, இந்த சகோதரர் என்ன சொல்கிறார் என்பதை உற்று கேட்டுக் கொண்டிருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள். நான் ஒரு முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு இப்படி மேடையிலே பேசுகின்ற பொழுது முதல்வர்கள் என்னை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். வெற்றி திருமகனாக ஒரே ஒரு கோரிக்கை ஏற்றுக்கொண்டு வாரி தந்தார்கள். இன்றைக்கு நான் ஆண்டவனை எல்லாம் வேண்டி வந்து கொண்டிருக்கிறேன். நம்முடைய புதுச்சேரி மாநில முதல்வர் வெற்றி திருமகனாக நமக்கு ஒரு சாதனை படைப்பார் என்று சொல்லி சொன்னார். அருமை பெரியவர்களே, சாதாரண முதல்வர் அல்ல. அன்றைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் மொழிவாரிய மாநிலம் பிரிக்கப்பட்ட பொழுது இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே எத்தனையோ சகோதரர்கள் உயிர் பலி கொண்ட பிறகு எல்லை போராட்டத்திற்கு பின்னர் தமிழ்நாடு என்கின்ற ஒரு மாநிலத்தை அமைத்தார்கள். இன்றைக்கு சரித்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னாலே நவம்பர் 1ஆம் தேதி இந்த 50 ஆண்டுகளுக்கு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார் ஆந்திரம், கர்நாடகம், கேரளம். அது இன்றைக்கும் இருக்கிறது. இன்னும் 100 ஆண்டுகள் இல்ல, 1000 ஆண்டுகளானாலும் அந்த சரித்திரத்திலே இருக்கும். நம் முதல்வர் சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? வாழும் காலத்தில் யார் சாதனை புரிகிறார்களோ அவர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே 1000 ஆண்டுகளுக்கு பின்னாலே பேசப்படுவார்கள். புதுச்சேரி புதுவை மாநிலத்தை புதுச்சேரியாய் மாற்றி சரித்திரத்தில் இடம் பிடித்தாரே நம் முதல்வர். சரித்திரம் ஏறி இன்றைக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே கட்டிய தஞ்சை கோபுரத்தை கட்டினாரே ராஜராஜ சோழன் புகழ் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். 1021ஆம் ஆண்டிலே, இதே 1021ஆம் ஆண்டிலே கூட புதுச்சேரி முதல்வர் மாண்புமிகு ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி மாநிலமாக மாற்றினார். இந்த புகழ் எந்த தலைவனுக்கு கிடைக்கும்? இந்த தலைவனை பாராட்ட எனக்கு பாக்கியம் கிடைக்கும். அன்றைக்கு கல்லாய் இருந்த அகலையில் ராமன் பாதம் பொடும் 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 என்று 1000கணக்கான ஆண்டுகள் காத்திருந்தாலே ராமனுடைய அந்த சுண்டு விரல் பட்டதும் அகலையாய் மாறினாலே அது பெரிய பாக்கியம். அந்த கல் 1000 ஆண்டுகள் அங்கேயே விழுந்து கிடக்கிறது சபரிமலையில். ஆனால் ராமன் பாதம் படுகின்றது பொழுது அது பெண்ணாய் மாறி சாபம் சொல்கிறார். அதே போல் இந்த சமுதாயத்தை யார் தூக்கி நிறுத்துவார்கள்? யார் காப்பாற்றுவார்கள்? யார் ஆதரவு கொடுப்பார்கள்? எந்த முதல்வர் ஆதரவு கொடுப்பார்கள்? ஏங்கி ஏங்கி இந்த புதுச்சேரி மாநில படைப்பாளிகள் காத்திருக்கிறார்கள். விரல் பட்டு விட்டது. இந்த புதிய கோயிலே அந்த பாதப்பட்டிருக்கிறது. எங்கள் சகோதரிகள் பூமாறி பொழிந்தார்கள். அவர்கள் அன்பை விதித்தார்கள். அந்த மலர்களிடத்தில் எங்கள் வேதனையை சொன்னார்கள். அந்த மலர்களெல்லாம் எங்களுடைய கோரிக்கை சொன்னது. உங்கள் பாதம் பட்ட அந்த பூமியிலே நாங்கள் நிச்சயமாக விமர்சனம் பெறுவோம். இந்த சமுதாயம் ஆண்டாண்டு காலமாக அழுத்தப்பட்டு ஓட்டு வங்கியாக இருந்து கொண்டிருக்கிறதே தவிர எங்கள் சமுதாயம் சட்டமன்றத்திலே ஒழிக்க வேண்டும். இந்த படைப்பாளிக்காக, படைப்பாளி மக்கள் கட்சிக்காக, புதுச்சேரி படைப்பாளி மக்கள் கட்சிக்காக சட்டமன்ற உறுப்பினரை நியமனம் செய்ய அது நடக்கும். எங்கள் கோரிக்கைகளை எல்லாம் ஏற்கின்றீர்களே, நீங்கள் நீடூழி வாழ வேண்டும். உங்கள் குருநாதர் அப்பா பைத்தியன் சுவாமிகள் எனக்கு 100 ஆண்டுகளுக்கு வாழ்ந்தார். நாளை என்ன நடக்கும் என்பதை சொல்வதற்கு அந்த சுவாமிகளுக்கு மட்டும்தான் கூப்பிட்டவுடன் பார்த்தவுடனே நீ இந்த பொறுப்புக்கு வருவாய் போடா. அந்த உரிமை அந்த சுவாமிகளை பார்க்கும்போது முகமெல்லாம் ஒரு ஜோதி. அந்த சுவாமியுடைய சீடந்த ஆன்மீக பூமி தமிழகத்திலே இவர் பாதம் பட்டவுடன் ஈரோடு பெரிய கோவில், இங்கே புதுச்சேரியிலே புதுவை முதல்வராக எளிமைக்கு எளிமையாய், காட்சிக்கு எளியோனாய், காண்பவரெல்லாம் காண்கின்ற அற்புதமான தலைவராய் நாங்கள் சொல்கிறோம் அல்ல, கேட்கிறோம், யாசிக்கிறோம் அல்ல,
கூட்டுறவு வங்கியாய் விளங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த படைப்பாளி வம்சம் பாராள வேண்டும். அதிலே எங்களுக்கு ஒரு பிரதிநிதியை தாருங்கள். நாங்கள் கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார சமுதாயத்திலே தாழ்ந்திருக்கிறோம். எங்களை உயர்த்தப்படுத்துவோர் பட்டியலில் சேருங்கள். எங்களுக்காக எங்கள் சமுதாயத்திலே உழைத்துக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் அனைவர்களுக்கும் ஒரு வாய்ப்பை தாருங்கள். ஆந்திர மாநிலத்தில் முதலாக ஒரு விஸ்வகர்ம சகோதரன் ராஜசேகர் ஆச்சாரியா அவர்களுக்கு தான் இந்த இதர பிற்படுத்துவோர் பட்டியல் ஓபிசியிலே முதல் வேலை வாய்ப்பு வழங்கி இருக்கிறது. ஆக இந்த விஸ்வகர்மா படைப்பாளி இந்திய நாட்டினுடைய சரித்திரம், இந்திய நாட்டினுடைய ஒரு உதாரண புருஷர்கள். ஆக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எங்களுடைய நிலைகளை, எங்களுடைய சிந்தனைகளை, செயல்களை மனதிலே வைத்து எங்களுடைய நிலைகளை எல்லாம் உங்களுக்கு அருமையாக எடுத்துச் சொல்லியிருக்கிறோம். உங்கள் பாதம் பட்ட எங்களுடைய சமுதாயம், உங்கள் கருணை பார்வைப்பட்ட எங்கள் சமுதாயம், உங்களுடைய புன்னகையால் நாங்கள் மலர்ந்த இளையம் நீடூழி வாழ வேண்டும். நீங்களும் எங்களையும் வாழ வையுங்கள். எங்களுடைய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி தலைவர்களில் ஒருவரான சட்டமன்ற உறுப்பினர் அரியாமக்கம் தொகுதி திரு KR ஆனந்தராமன் அவர்கள் உரையாற்றுவார். பாட்டாளி கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அவர். புதுச்சேரி படைப்பாளி மக்கள் கட்சியினுடைய சார்பாக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புதுச்சேரியினுடைய தலைமகனுக்கு பாராட்டு விழா, இந்த பாராட்டு விழாவை தலைமையாகிக் கொண்டிருக்கின்ற தலைவர் உள்ளிட்ட எனக்கு பின்னாலே வாக்குரை வழங்க இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் RV அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பாராட்டு பெற வந்திருக்கின்ற புதுச்சேரி வரலாற்றிலே இடம்பெற்று வாழும் காமராசராக மக்களிடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் முதலமைச்சர் அவர்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற படைப்பாளி சொந்தக்காரர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்போதெல்லாம் சமுதாயம் ஒற்றுமை அடைகிறதோ, எழுச்சி பெறுகிறதோ, அது சமூக நீதிக்கான போராட்டமாக இருந்தாலும் அந்த சமூக நீதி நிச்சயமாக நிலைநாட்டப்படும். உங்களுடைய முதல் கோரிக்கை சமூக நீதியை புதுச்சேரி மாநிலத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றுதான். 1979 ஆரம்பிக்கப்பட்ட இந்த சமூக நீதி பிரச்சனை 1989 தமிழகத்திலே சமூக நீதி நிலைநாட்டப்பட்டது. 2005 புதுச்சேரி மாநிலத்தில் பிற்படுத்தப்பட்டவருக்கான ஒரு ஆணையை வெளியிட்டு புதுச்சேரியினுடைய சமூக நீதியை நிலைநாட்டிய சரித்திர நாயகன் சமூக நீதியை கண்ட எடுத்து உங்களுடைய கோரிக்கையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். சட்டங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்வார்கள். அதை நாம் இந்த சமுதாயம் முன்னுக்கு வர வேண்டும். நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்ற சமுதாயம், மக்கள் வாழ்வதற்காக படைத்துக் கொண்டிருக்கின்ற சமுதாயம் என்று முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சமூக ரீதியாக ஒரு மனிதன் கல்வியிலே நல்ல நிலையிலே அடைந்தால்தான் அவனுக்கு உரிய அந்த சோசியல் ஸ்டேட்டஸ் சொல்றாரு, சமூக அந்தஸ்து ஒரு மனிதனுக்கு வந்துவிடும். கல்வியும் சமூக அந்தஸ்து வந்துவிட்டால் பொருளாதாரம் மனிதன் தேடி தானாக